டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். புக் பேக்கில் நம்ம 1 மார்க் கொஷின் படிச்சுட்ருப்போம். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின் படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம புக்கை திருப்பி 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 பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணினே இருப்போம். ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்கும். படித்ததை யாராவது டெஸ்ட் வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் 1 மார்க் கொஷினை டைப் அடித்து கொஷின் டெஸ்ட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக குவிஸ் டைப்பில் 1 மார்க் கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போகணும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அது ப்ளூ கலர் லிங்க் டைரெக்டாக இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸுக்கு போயிடும். இப்போ இந்த கூகுள் ஃபார்ம்ஸுக்கு நீங்கள் போன உடனே இதில் நேம்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நேம் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஏஆர் அப்படின்னு டைப் படிக்கிறீங்க அப்படின்னா, நேம் டைப் அடிச்சு முடிச்சிட்ட உடனே கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் கொஷினோடைய ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும், பக்காவாக தெரியும், இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஆன்சர்ஸை அதில் நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நன் ஆஃப் தீஸ்னு வச்சிங்கன்னா, சும்மா நான் சொல்கிறேன் நன் ஆஃப் தீஸ். அப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் ஒன்று ஒன்றா மார்க் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஆன்சர்ஸை நல்லா படிச்சிருக்கிறீங்க. நல்லா படிச்சுட்டு கரெக்டாக ஆன்சர் ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரீங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போட்டே வரீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் டிக் அடித்து முடிச்சிட்டிங்கன்னா, டோட்டலாக உங்களுக்கு 15 கொஷினோடைய ஆன்சரும் டைப் அடித்து முடிச்சிடுவீங்க. அதுக்கடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். சப்மிட்னு கொடுத்த உடனே வியூ ஸ்கோர்னு கேட்கும். இப்போ வியூ ஸ்கோரை நீங்கள் அழுத்துனீங்கன்னா எத்தனை மார்க் வந்துங்கன்னா 3 மார்க் தான் வந்திருக்குது. அப்போது ஃபுல்லாக கரெக்டாக இருந்தால் 15 அவுட் ஆஃப் 15 வந்துடும். சரி தப்பாச்சுன்னா, சரி எங்கே தப்பாச்சுன்னா, இது நன் ஆஃப் தீஸ் கிடையாது, இதோட ஆன்சர் 25 தான் அப்படின்னு கீழே காட்டும் பாருங்கள். நன் ஆஃப் தீஸ் ஆன்சர் இஸ் 25ன்னு சொல்லிட்டு காட்டும். ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ திருப்பி இன்னொரு வாட்டி போய்ட்டு அதே மாதிரி லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக 8 சாப்டர்ஸில் இருக்கிற 1 மார்க் உங்களுக்கு தரவாயிடும். வரப்போகிற எந்த எக்ஸாம் இருந்தாலும் நல்ல மதிப்பெண் 1 மார்க்கில் உங்களால் எடுக்க முடியும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.